கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தொடர் கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் மாலை வேளையில் கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். கடலூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் லேசான மழை பொழிந்தது. கடலூரில் பெய்த கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகரில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது. உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரிகள், குறிப்பாக சாலையோரத்தில் அமர்ந்து வியாபாரம் செய்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மலைப்பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட காய்கறிகள் தேக்கமடைந்தன. மழை காரணமாக பொதுமக்களின் வருகை வெகுவாக குறைந்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பெய்துள்ளது. நாகையில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதன்படி வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டரும், திருக்குவளை பகுதியில் 11 சென்டிமீட்டரும், நாகையில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல கோடியக்கரையில் 12 சென்டிமீட்டரும், தலைஞாயிறு பகுதியில் 9 சென்டிமீட்டரும் கனமழை பெய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 28 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. கடலோர பகுதிகளான கொள்ளிடம், சீர்காழி, பூம்புகார், திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. மயிலாடுதுறையில் 6 சென்டிமீட்டரும், மணல்மேடு பகுதியில் 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் தொடரும் மழையால் பயிர்கள் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் வீசிய சூறைக்காற்றுடன் கூடிய கடல் சீற்றத்தால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்தன. நங்கூரம் கயிறு அருந்ததால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஃபைபர் படகு ஒன்று உடைந்து சேதமடைந்தது. அதன் இயந்திரம் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. மற்றொரு நாட்டு படகு தரை தட்டி சேதமடைந்தது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்த நிலையில் தேவக்கோட்டை பகுதியில் கனமழை பெய்தது. சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக தேவக்கோட்டை, மாவிடுதிக்கோட்டை, சருகணி, சிறுவாச்சி, புலியால், ஆராவயல், ராம்நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் நேற்று இரவு திடீரென மிதமான மழை பெய்தது. காலை முதலே கடும் வெப்பம் இருந்த நிலையில் இரவு நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து விட்டுவிட்டு 1 மணி நேரம் வரை மிதமான மழை பதிவாகியது. ஆண்டிப்பட்டி மற்றும் அருகில் உள்ள ஏத்தக்கோவில், பாலக்கொம்பை, தெப்பம்பட்டி, ராஜதானி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் தேவதானப்பட்டி, காமாட்சிபுரம், லட்சுமிபுரம், வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 8 மணி முதல் மிதமான சாரல் மழை பதிவானது. இந்த சாரல் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. பின்னர் இரவு 10 மணிக்கு மேல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காணப்படுவது போன்று மேகமூட்டத்தோடு லேசான சாரல் மீண்டும் பெய்தது. இந்த மழை இரவு 11 மணி வரை தொடர்ந்தது. மழை பெய்த நேரங்களில் சாலையில் சென்ற வாகனங்களின் ஒலி மற்றும் வெளிச்சம் காரணமாக அந்த பகுதிகளில் கொடைக்கானல் போன்ற சூழ்நிலை உருவானதாக கூறப்பட்டது. கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் சுற்று வட்டாரங்களில் மிதமானது முதல் கனமழை வரை விட்டுவிட்டு பெய்தது. தொடர்ந்து பெய்த மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் பகுதிகளில் நேற்று காலை முதலே குளுமையான வானிலை நீடித்தது. லேசான தூறல் பதிவானது. மாலை 6 மணி பின்னர் மழை அதிகரித்து இடைவிடாமல் பெய்ததால் சாலை போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டம் குறைந்தது. தொடர்ச்சியான மழை இரவு நேரத்திலும் நீடித்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கோட்டூர், உள்ளிக்கோட்டை, பரவக்கோட்டை, கூத்தாநல்லூர், வடுவூர், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்ததால் வியாபாரிகள், பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதலே மேகமூட்டம் நிலவிய நிலையில் மாலை முதல் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் மிதமான மழை பதிவாகியதோடு ஆலங்குடி, மரமடக்கி, சிட்டங்காடு, குறும்பூர், கந்தரவுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை தொடர்ந்தது. கடந்த 10 நாட்களாக இந்த மாவட்டத்தில் மழை இல்லாததால் சம்பா பயிர்கள் பல பகுதிகளில் கருகத் தொடங்கியதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 45 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி புழல் ஏரிக்கு நீர்வரத்து 295 கனஅடியிலிருந்து 910 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஏரியிலிருந்து 1500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1200 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியிலிருந்து 2000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல சோழவரம் ஏரியிலிருந்து 500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. திருநின்றவூர் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் பல்வேறு விரைவு ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி பெங்களூருவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரும் அதிவிரைவு ரயில் வருகிற 23ஆம் தேதி வரை காட்பாடி, சென்னை சென்ட்ரல் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதே தேதியில் கோவையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரும் ரயிலும் காட்பாடி சென்ட்ரல் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 3:40 மணி வரை சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் தடத்தில் 49 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை திருவள்ளூர், சென்ட்ரல் திருத்தணி, சென்ட்ரல் கடம்பத்தூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல் அரக்கோணம், திருத்தணி, ஆவடி, திருத்தணி இடையே 17 மின்சார சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு 1 மணி நேரத்திற்கு 5000 பக்தர்கள் தரிசிக்கும் வகையில் கூட்ட மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இருமுடியோடு வரும் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் மற்றும் பாரம்பரிய கானக பாதையில் வருவோருக்கு பெரிய நடைப்பந்தலில் கடந்த ஆண்டை போல தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலைக்கு சென்று திரும்ப பக்தர்கள் 3 நாட்களுக்கு பிறகு காய்ச்சல், தலை சுற்றல், உடல்வலி, வாந்தி, மயக்கம், சுவை மாற்றம், பின்கழுத்து பகுதி இறுக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் இன்று முதல் ஈடுபட போவதில்லை என்று வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளால் கடும் பணிச்சுமை ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையத்தின் பணிச்சுமையால் ஊழியர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எஸ்ஐஆர் தொடர்பாக வாக்காளர்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க சென்னை மாநகராட்சியின் 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. கேரளா, ராஜஸ்தான் மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த 2 ஊழியர்கள் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த அனிஸ் ஜார்ஜ், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஜாங்கிட் ஆகிய இவர்கள் இருவரும் எஸ்ஐஆர் திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டனர். அசாம் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 18 வயதானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற தகுதி பெற்றவர்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவரை தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். காஷ்மீர் மாநிலம் காசிகுண்ட் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட ஜசீர் பிலால் வாணி என்கிற டானிசன் டிரைவர் பயங்கரவாதத்தில் உமருன் நபியுடன் நெருக்கமாக இணைந்து சதி திட்டத்தை தீட்டியதாக என்ஐஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான அமீர் ரஷீத் அலி என்ற நபரை 10 நாட்களில் காவலில் வைத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமீர் ரஷீத் அலி பலத்த பாதுகாப்புடன் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னதாக இவ்வழக்கில் விசாரிக்கப்பட்ட 3 மருத்துவர்கள் உட்பட 4 பேரை தேசிய புலனாய்வு முகமை விடுவித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை சந்தித்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். சவுதியில் நடந்த பேருந்து விபத்தில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 3 தலைமுறையைச் சேர்ந்த 18 பேர் கொண்ட குடும்பத்தினர் உட்பட 45 பேர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் மதீனாவுக்கு அருகே இந்த கோர விபத்தில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 45 பேர் உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய ஹைதராபாத்தில் உள்ள உறவினர்கள் 8 நாட்களுக்கு முன்பு உம்ராவுக்கு தமது உறவினர்கள் சென்றதாக கூறினர். சவுதி அரேபியாவில் சாலை விபத்தில் இறந்த இந்திய யாத்ரீகர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகளை இந்திய தூதரகம் செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை என தீர்ப்பளிக்கப்பட்டதை எதிர்த்து வங்கதேசம் முழுவதும் கடும் பதற்றம் எழுந்துள்ளது. பல இடங்களில் ஹசீனா ஆதரவாளர்கள் வன்முறைகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டு வீசியும் கலைந்து செல்ல வைத்தனர். தலைநகர் டாக்காவில் அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினரும் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டனர். தனக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பு என்ன என முடிவு செய்த பின்னரே வழக்கு விசாரணையை தொடங்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கு விசாரணை முழுவதும் ஒருதலை பட்சமாக இருந்ததாகவும் தனது தரப்பு வாதங்களை தெரிவிக்க போதிய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் ஹசீனா கூறினார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் மறுத்துள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வங்கதேச அரசு கடிதம் எழுதியுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்ட நபருக்கு தஞ்சம் அளித்திருப்பது நட்புக்கும் நீதிக்கும் எதிரானது என வங்கதேச வெளியுறவு அமைச்சகத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதாகவும், எனவே ஹசீனாவை ஒப்படைப்பது இந்தியாவின் கடமை என்றும் வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. மேலும் வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேகதாது திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில் காவிரி ஆற்றில் மேகதாது திட்டம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்ததை குறிப்பிட்டுள்ளார். மேகதாது திட்டத்திற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரதமருக்கு கர்நாடக முதல்வர் எழுதியுள்ள கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து வாடும் 4 குழந்தைகளும் இனி அரசின் குழந்தைகள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தந்தையின் உடலை அடக்கம் செய்யக்கூட பணமின்றி தவித்த குழந்தைகள் தொடர்பான செய்தியை கண்டு குழந்தைகளிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து துணை நிற்பதாக தான் உறுதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஏவவேலு குழந்தைகளுக்கு தேவையான நிதி உதவியை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 4 குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அரசு துணை நிற்கும் எனவும் உறுதியளித்தார். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியுள்ளார். நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தாலும் அவருடன் அரசியல் குறித்தும் தான் பேசியதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அதிமுக விரைவில் ஒன்றிணையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய வந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாஜக தனக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதில்லை என்றும் தெரிவித்தார். ஒன்றிணைந்த அதிமுகவை விரைவில் எதிர்பார்க்கலாம் எனவும் செங்கோட்டையன் கூறினார். துரை வைகோவிற்கு 250 கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் இருப்பதாக மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா கூறியுள்ளார். புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் வரும் 20ஆம் தேதி சென்னையில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஜனநாயக வழியில் இருந்து பாசிச பாதையை நோக்கி மதிமுக செல்ல தொடங்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தனது நேர்மையை உலக அறியும் என்று கூறினார். தனது அரசியல் விரோதிகள் கூட சொல்ல துணியாத குற்றச்சாட்டை மல்லை சத்யா கூறியிருப்பதாக வைகோ கவலை தெரிவித்தார். நடிகை குஷ்பு தனது கணவரும் இயக்குநருமான சுந்தர் சியை விமர்சித்த இணைய ட்ரோல்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். கமல்ஹாசன் நிறுவன தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்திலிருந்து சுந்தர் சி விலகிய நிலையில் சமூக ஊடகங்களில் சிலர் அவரது திறமை குறித்து கேலி செய்தனர். இதற்கு பதிலளித்த குஷ்பு சுந்தர் சியை விமர்சிப்பவர்கள் பொறாமை கொண்டவர்கள் என்றும் அவர் எந்த துணையும் இல்லாமல் சொந்தமாக உயர்ந்த ஒரு வீரர் என்றும் அவரது தொழில்முறை முடிவுகளை மற்றவர்கள் கேள்வி கேட்க தேவையில்லை என்றும் ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். தனது தந்தையால் ஆரம்பத்தில் சினிமாவிற்குள் வர தயங்கியதாக நடிகர் துல்கர் சல்மான் தெரிவித்துள்ளார். தான் என்ன செய்தாலும் தனது தந்தை மம்முட்டியுடன் ஒப்பிடுவார்களோ என்ற பயத்திலேயே சினிமாவிற்குள் வர தயங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படி தான் துவண்டு போகும்போது ஊக்கப்படுத்தும் விதமாக உன் வயது இருக்கும்போது தன்னிடம் 2 தேசிய விருதுகள் இருந்தன, என் துறையில் நான் சிறந்து விளங்கினேன் என்று மம்முட்டி கூறியதாக துல்கர் சல்மான் நினைவு கூர்ந்துள்ளார். நடிகை மீரா வாசுதேவன் 3வது முறையாக விவாகரத்து செய்ததாக அறிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரின் மகன் விஷால் அகர்வாலை திருமணம் செய்தார். இருவரும் 2010இல் விவாகரத்து செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் ஜான் கொஹேனை 2012இல் திருமணம் செய்து 2016இல் விவாகரத்து செய்தார். கடந்த ஆண்டு ஒளிப்பதிவாளர் விபின் புதியகத்தை திருமணம் செய்து கொண்ட நிலையில் விபினுடனும் விவாகரத்து செய்து கொண்டார். இதுகுறித்த பதிவில் 2025 ஆகஸ்ட் முதல் தான் சிங்கிளாகிவிட்டதாகவும் தன் வாழ்க்கையின் அழகான மற்றும் அமைதியான கட்டத்தில் தான் இருப்பதாகவும் மீரா வாசுதேவன் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தாய் தந்தையரை இழந்து வாடும் 4 குழந்தைகளிடமும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அலைபேசி வாயிலாக பேசினார். பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் வசந்தா தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். வசந்தா 7 ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்து விட்ட நிலையில் கல்லீரல் பிரச்சனையால் கமலக்கண்ணனும் கடந்த 2 நாட்களுக்கு முன் உயிரிழந்தார். தந்தையின் உடலை அடக்கம் செய்யக்கூட பணமின்றி 4 பிள்ளைகளும் தவித்தபோது கிராம மக்கள் பணம் வசூலித்து இறுதிச் சடங்கு செய்தனர். தற்போது ஆதரவின்றி தவிக்கும் தங்களுக்கும் படிப்பை பாதையில் நிறுத்திய தனது சகோதரிகளுக்கும் மீண்டும் பள்ளி படிப்பை தொடரவும் தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று மூத்த மகள் லாவண்யா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தார்.
ஹலோ சார், வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர் சார் எல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார். சரி சார். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கொஞ்சம் பர்மனெண்டா கொஞ்சம் ரெடி பண்ணி தரீங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து வாடும் 4 குழந்தைகளும் இனி அரசின் குழந்தைகள் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தந்தையின் உடலை அடக்கம் செய்யக்கூட பணமின்றி தவித்த குழந்தைகள் தொடர்பான செய்தியை கண்டு குழந்தைகளிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து துணை நிற்பதாக தான் உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஏவா வேலு குழந்தைகளுக்கு தேவையான நிதியுதவியை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் 4 குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து தம்பி தங்கைகளுடன் தனித்து விடப்பட்ட இளம்பெண் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் தொலைபேசியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியது குறித்து நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அப்பா இறந்த செய்தி வந்து நியூஸில் வந்ததால் அதுக்கு தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு அதுக்கான என்ன ஆக்ஷனோ அது பண்ணி கொடுத்தாரு. அதற்காக ஏவா வேலு கலெக்டர் அவர்கள் எல்லாமே நேரடியாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட சிஎம் சார் நேரடியாக ஃபோனும் பேசினாங்க. ஃபோன் பேசிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசினாங்க. எனக்கு வேலை, தம்பி தங்கச்சிங்களுக்கு படிப்பு, அப்புறம் எங்களுக்கு வீடு எல்லாமே கவர்மெண்ட்டே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துக்கே எங்களுக்கு எல்லாமே நான் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து வாடும் 4 குழந்தைகளை முதல்வரின் உத்தரவின் பேரில் சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து மூத்த மகளான லாவண்யாவிற்கு தற்காலிக அரசு பணி வழங்கிடவும், அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் 2 குழந்தைகள் பள்ளிப் படிப்பை தொடரவும், தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்து பாதையில் நின்ற சிறுமியை மீண்டும் படிக்க வைக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஏவா வேலு உறுதியளித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அவர் வழங்கினார். லாவண்யாவை பொறுத்தளவுக்கு அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அலுவலகத்தில் இப்போ தற்காலிக பணி உடனே அவனுக்கு கொடுக்கறது, எதிர்காலத்தில் அரசாங்கனுடைய வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் போடுகிற பொழுது அப்பொழுது அதுக்கு ஒரு நிரந்தர பணியை ஏற்பாடு செய்து தரலாம். இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரோட ஆலோசனையோடு அரசின் சார்பாக என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைகளை கைவிடாதுந்தார். டெட்ரா பேக்குகளில் மது விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. 2 பிரபல மதுபான பிராண்டுகளுக்கு இடையேயான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் டெட்ரா பேக்குகளில் விற்கப்படும் மது பழச்சாறு போல் இருப்பதாகவும், இதனால் குழந்தைகள் எளிதாக பள்ளிக்கு எடுத்துச் செல்ல முடியும் எனவும் கவலை தெரிவித்தனர். வருவாயை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசாங்கங்கள் இதனை அனுமதிப்பதாகவும் சாடினர். டெட்ரா பேக்குகளில் மதுபானம் விற்பதின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து பொதுநல ஆய்வுக்குட்படுத்தப்படலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எமர்ஜென்சி காலத்திலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் ராம்நாத் கோயங்கா தைரியமாக நின்றதை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். ராம்நாத் கோயங்கா நினைவு சொற்பொழிவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி ஒரு தலையங்கத்தில் பிரிட்டிஷ் கொள்கைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக தனது செய்தித்தாளையே மூடுவேன் என ராம்நாத் கோயங்கா தைரியமாக எழுதியதை நினைவு கூர்ந்தார். நாடு எமர்ஜென்சியின் இருளில் தள்ளப்பட்ட போது தேசத்தை அடிமைப்படுத்தும் முயற்சிக்கு எதிராக ராம்நாத் கோயங்கா எழுந்து நின்றார் என்றும், ஒரு வெற்று தலையங்கம் மக்களின் குரலை அடக்கும் என்ற ஒரு மனநிலையை சவால் செய்ய முடியும் என்பதை த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிரூபித்தது என்றும் பிரதமர் மோடி பேசினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பயனாளிகளின் பட்டியலில் இருந்து ஒரே மாதத்தில் 27 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
அரசு வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இது ஏழைகளின் சட்டப்பூர்வமான வேலை உரிமையை பறிக்கும் திட்டமிட்ட முயற்சி என விமர்சித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான கட்டணம், தேசிய மொபைல் கண்காணிப்பு அமைப்பு செயலி மற்றும் KYC தொழில்நுட்பங்களை புகுத்தி திட்டத்தை முடக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்றிரவு 7 மணிக்கு பத்மாவதி தாயார் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளி திருவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உற்சவ தாயார் கோவிலிலிருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தில் தங்க சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். திவ்ய பிரபந்த பாடல்கள், வேத பண்டிதர்களின் வேதம் கோஷம், பக்தர்களின் முழக்கங்கள், மங்கள வாத்தியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. திருமாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தாயாரை வழிபட்டனர். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்காத ORS பானங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என மருத்துவர் சிவரஞ்சனி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ORS அல்லாத பானங்களை ORS என்ற பெயரில் விற்கக்கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த ஃபார்முலா திரவங்களுக்கு மட்டுமே ORS என்ற லேபிளை பயன்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவை மீறி ORSL போன்ற பானங்கள் விற்கப்படுகின்றன என்றும் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். போலியான ORS பானங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் சிவரஞ்சனி ஆவார். பால்கர் கொலை வழக்கு குற்றவாளியை பாஜக கட்சியில் சேர்த்துக் கொண்டுள்ளதை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் பகுதியில் சாதுக்கள் கொல்லப்பட்ட வழக்கில் காசிநாத் சௌத்ரி என்பவரை முக்கிய குற்றவாளி என்று அப்போது பாஜகவினர் குற்றஞ்சாட்டியதாகவும், ஆனால் இப்போது அதே காசிநாத் சௌத்ரியை கோலாகலமாக விழா எடுத்து கட்சியில் சேர்த்துக் கொண்டுள்ளனர் எனவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இது பாஜகவின் இரட்டை வேடத்தை காட்டுவதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பதிவிட்டுள்ள பாஜக அமைச்சர் அசோக் சிங்காலை அக்கட்சி பதவி நீக்கம் செய்யுமா என CPM பொதுச் செயலர் MA பேபி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் வெற்றியொட்டி அசாம் அமைச்சர் அசோக் சிங்வால் காலிஃபிளவர் வயல் புகைப்படத்தை பகிர்ந்து பீகார் கோபி சாகுபடிக்கு ஒப்புதல் அளிக்கிறது என்று ட்வீட் செய்தார். ஆனால் அது 1989ஆம் ஆண்டு பாகல்பூர் கலவரத்தின் போது முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு அவர்களின் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் எடுக்கப்பட்ட காலிஃபிளவர் புகைப்படம் என குறிப்பிட்டு அந்த பதிவுக்கு பல்வேறு கண்டனங்கள் இருந்தன. இந்நிலையில் அந்த பதிவு முஸ்லிம்களை மனிதத்தன்மையின்றி நடத்த இந்துத்துவா வெறியாளர்களுக்கு ஒரு அறைகூவல் விடும் நோக்கத்தை கொண்டுள்ளதாகவும், பாஜக தலைவர்கள் வெறுப்பு பேச்சுகள் மூலம் சமூகத்தை பிளவுபடுத்தும் தீப்பிழம்புகளை தூண்டிவிடுவதாகவும் MA பேபி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் அதிக ஊதியத்தை வலியுறுத்தி ஸ்டார்பக்ஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டார்பக்ஸ் நிர்வாகம் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகளை கடைபிடிப்பதாகவும் தொழிற்சங்கங்களை முடக்க முயற்சிப்பதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ள நியூயார்க் நகர மேயர் சோஹ்ரான் மம்தானி ஸ்டார்பக்ஸை புறக்கணிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். 2026 T20 உலகக்கோப்பை தொடருக்காக சேப்பாக்கம் மைதானம் புதுப்பொலிவு பெற்று வருகிறது. பல கோடி ரூபாய் செலவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆடுகளத்தின் தன்மையும் நீர் வெளியேற்றும் வசதிகளும் மேம்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கத்தில் குறைந்தது 6 T20 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய 3 எளிய பழக்கங்களை ஊட்டச்சத்து நிபுணர் ருஷிதா திவேந்தர் பரிந்துரைத்துள்ளார். முதலாவதாக, வாரத்திற்கு 3 முறை சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை உணவில் சேர்ப்பது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு உதவும் என அறிவுறுத்தியுள்ளார். இரவு உணவுக்கு பிறகு 10 முதல் 15 நிமிடங்கள் மெதுவாக உலா செல்வது செரிமானம் மற்றும் நல்ல உறக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும், மூன்றாவதாக தூங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னும் பின்பும் டிவி, லேப்டாப், மொபைல் போன் போன்ற ஸ்கிரீன் பயன்பாட்டை தவிர்ப்பது மனதை நிதானப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் $6.2 பில்லியன் நிதியுதவி பெற்றிருக்கும் புதிய செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் நிறுவனமான ப்ராஜெக்ட் பிரமேதியின் இணை தலைமைச் செயலதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார். கணினிகள், ஆட்டோமொபைல்கள் மற்றும் விண்கலன்களுக்கான பொறியியல் மற்றும் உற்பத்தி பணிகளில் AI பயன்படுத்துவதே இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கமாகும்.
ஜூலை 2021 அமேசான் CEO பதவியிலிருந்து விலகிய பிறகு பெசோஸ் நேரடியாக ஒரு நிர்வாக பதவியை ஏற்றுக்கொள்வது இதுவே முதல் முறையாகும். மகாராஷ்டிராவில் புதிதாக மஹிந்திரா தார் காரை வாங்கிய உரிமையாளர் ஒருவர் வாகனத்தில் தொடர்ச்சியான குறைபாடுகள் ஏற்பட்டதை கண்டித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். ஷோரூம் தனது புகார்களை புறக்கணித்ததால் விரக்தியடைந்த அவர் தனது காரை 2 கழுதைகளை கொண்டு கட்டி சர்வீஸ் சென்டர் வரை சாலையின் வழியே இழுத்துச் சென்றார். இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது.